நீ என் சகோதரனை காப்பாற்றி எனக்கு திருப்பி கொடுத்திட்டான். அதுக்கான வெகுமதியை உனக்கு நான் நிறைய செய்வேன். எங்கடா ஓடுறீங்க எல்லாரும்? இருங்கடா பிளான் பண்ணிட்டு போகலாம்டா. தலைவரே, உன்னை பார்த்தா டம்மி பீஸாக இருக்குது. வீரர்களே, நம்மளுக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். பாய்ஸ் சொல்கிறத கேளுங்க பாய்ஸ். அங்கங்கேயும் சுத்தாதீங்க பாய்ஸ். யோ தலைவரே, போய் வரமா இல்லையா? என்னை காப்பாற்றினதற்கு மிக்க நன்றி சகோதரரே. என் அண்ணன் தான் உங்களை இங்கே. வணக்கம் மக்களே, நான் தான் ராஜ். வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம் கைஸ். இந்த கேம் டைமில் என்ன கேம் பார்க்க போகிறோன்னா மவுண்டன் பிளேட் வார் பேண்ட். இந்த கேமை பற்றி சொல்லணும்னா இது ஒரு மெடிவேல் வார் கேம். அதாவது பழங்காலத்தில் இந்த கத்தி அம்பு இதெல்லாம் வச்சு போர் புரிவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை சம்மந்தப்பட்ட கேம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய கேம் ப்ளே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், கேம்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதனால் ஸ்டார்ட் நியூ கேம் கொடுத்தாச்சு. ஓகே, வெல்கம் அட்வென்ச்சரர் டு மவுண்டன் பிளேட். பிஃபோர் பிகினிங் த கேம் யூ மஸ்ட் கிரியேட் ஏ கேரக்டர். ரிமெம்பர் தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் பிளே. ஓகே கைஸ், இப்போ நம்ம புதுசாக கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேமில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். மேலு, ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கொடிங்க இருக்குது. ஸோ நம்ம ஒரு கொடியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன இது? சிங்கம், கரடி, இது என்ன கழுகா? ஓகே, குதிரை, கோடாரி, கத்தி, சிங்கம். ஓகே, இதுலேருந்து நம்ம எதனாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணணும் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த கொடியை செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இது ஒரு சிங்கம் வந்து பிராண்டி விடுற மாதிரி இருக்குது. இது செலக்ட் பண்ணிக்கலாமா? 2 குதிரை இருக்குது கைஸ். இந்த கொடி நல்லா இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நேமை க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம பேர் வந்து ராஜ். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் பவரு, த்ரோ பவரு, ஸோ இதெல்லாம் நம்மளோட கேரக்டரோட பவர் கஸ்டமைசேஷன். ஸோ நம்மளுக்கு 3 பாயிண்ட் இருக்குது. நம்ம 3 பாயிண்ட்டு ஒன்று கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒன்று. ஸோ 1 ஹேண்ட் வெப்பன் வந்து 74 இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்டாக சிங்கிள் ஹேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கத்தி, ஒரு ஷீல்டு. அதனால் வந்து 1 ஹேண்ட் வெப்பனுக்கு நம்ம பவர் ஏற்றிக்கலாம் 75. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 14 பாயிண்ட் இருக்குது. 1 ஹேண்ட் வெப்பனில் 80 ஆக்கிக்கலாங்க. அப்புறம் ஆர்ச்சரி, அம்புடுறது, தூரத்துலேருந்து அம்பு விடலாம் நம்மளால் முடியலன்னா. ஸோ ஆர்ச்சரிக்கு அப்போ நம்ம கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், 0.0 ஆகிடுச்சு. இங்கேயும் 0.0 ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரைக் 4, த்ரோ, வெப்பன் மாஸ்டர் 2. ஓகே, ஷீல்டுக்கு பாயிண்ட் எடுத்துக்கலாம் கைஸ். எவ்வளோ அதிகமாக நம்ம தாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம தடுக்கிறதும் முக்கியம். ஸோ அதனால் ஷீல்டுக்கு ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ரைடிங்க்கு ஹார்ஸ் ரைடிங் 3 பாயிண்ட் இருக்குது. லூட்டிங்னா திருடுறது. நம்ம ஒரு போரில் யாராச்சும் வீழ்த்திட்டோன்னா அவங்ககிட்ட இந்த பொருளை நம்ம திருடிக்கலாம். ஸோ அப்போ லூட்டிங்க்கு ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இங்கே இன்னும் 2 ரிமைனிங் இருக்குது. ட்ரெயினரு, டாக்டிக்கு, இன்ஜினியரு, லீடர்ஷிப்புக்கு இருக்குது. ஸோ ட்ரேடு, நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் தேவை. ஏன்னா நம்ம நிறைய வியாபாரம் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த கேமில். டன். ஓகே, இப்போ தான் நம்ம அந்த கேரக்டர் கஸ்டமைசேஷன், அதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கேரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜுக்கு வந்திருக்கும். இங்கே பாருங்க, ஸோ நம்ம ஸ்கின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கின் பார்த்திங்களா சேஞ்ச் ஆகுது. பியர்டு, தாடி வச்சுக்கலாம். ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஸோ ரேண்டமைஸ்னால் அதுவாக ஒரு கேரக்டர் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். கைஸ், ஒரு வழியாக கேரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் இதுக்கே டைம் ஆகிடுச்சு. வாங்க கேம்குள்ளே போயிடலாம். டன். நீண்ட நாள் பயணம் கழித்து பிராவன் என்கிற ஒரு அழகிய நகரத்துக்கு வந்து சேர்ந்தோம். நீண்ட நாள் பயணத்தின் காரணமாக நன்றாக உறங்கிவிட்டோம். விடியலுக்கு முன்னால் எழுந்து இந்த அழகான நகரத்தை சுற்றி பார்க்கலாம் என்று நினைக்கும் போது
ஒரு வினோதமான சத்தம். அலறலும் கத்தியும் அம்புகளும் இது போன்ற சத்தம். என்னவென்று வெளியே சென்று பார்க்கும்போது யாரோ ஓடிடுறாங்க கைஸ். ஸோ இவன் தானா? நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது. இவனால தான் நினைக்கிறேன். ஏய் இருடா, ஏண்டா கத்தி எதனா கொடுங்கடாண்ணா. இருக்கு கைஸ், கத்தி இருக்கு. எங்கே வந்து யார்கிட்ட பல பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா நான் இங்கே. ஓகே கைஸ், என்ன போட்டாச்சு. ஸோ அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே போகலாம். யாரா நீ? தலை தெறிக்க ஓடிடுறான். யோ, தலை தெரிச்சா ஓடிட முடியாது, செத்துருவோம். உனக்கு ஏதோ ஆகலன்னு நம்புகிறேன். இந்த ஊரில் இரவில் நிறைய கொள்ளையர்கள் வருவாங்க, கொள்ளடிச்சிட்டு போவேன். நீ அவன் கூட சண்டை போட்டதை பார்த்த. நீ நல்லாவே சண்டை போடுற. உன்னால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியும்னு நம்புகிறேன். இது ஆபத்தான இடம். மற்ற விஷயங்களை என் இடத்துக்கு போய் பேசலாம். ஓகே கைஸ், இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஆனாலே வந்து நிறைய பேர் திருடுறதுக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து திருடிட்டு பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. சரி, இவர் பார்த்தீங்கன்னா இவர் நம்மகிட்ட உதவி கேட்டிருக்காரு. இப்போ நம்ம அவர் வீட்டில் தான் இருக்கோம். சொல்லுவாங்க, என்ன உதவின்னு கேட்போம் போயிட்டு. இந்த நகரத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இரவானா நிறைய கொள்ளையர்கள் வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க. இது போக போக ரொம்ப மோசமாயிட்டே போகுது. கடைசி வாரத்தில் என்னுடைய தம்பி அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. எதுக்காகன்னு தெரியல. நானும் ஏதாச்சும் பணம் கேட்டு என்னை மிரட்டுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதுவரையும் எந்த தகவலும் இல்லை. நீ என் சகோதரனை காப்பாற்றி எனக்கு திருப்பி கொடுத்திட்டான். அதுக்கான வெகுமதியை உனக்கு நான் நிறைய செய்வேன். உனக்கு தேவைப்படுற பணத்தை நான் கண்டிப்பாக தலைவரே, உங்களுக்கு உதவி செய்கிறதுல எனக்கு பெருமை தான். ஆனால் என்னால் மட்டும் தனியாக போய் அவர் காப்பாற்ற முடியாது. எனக்கு சில ஆட்கள் தேவை. நான் போய் சில ஆட்களை எனக்காக சண்டை போட கண்டுபிடிச்சிட்டு திரும்பி உங்களை வந்து சந்திக்கிறேன். கடைசியாக அந்த பணத்தை மறந்துடாதீங்க. நீ ஆட்களை சேர்த்துட்ட பிறகு என்னை திருப்பி இங்கேயே வந்து பாரு. அடுத்து என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். கைஸ், இவரோட பிரதரை வந்து கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சால் நம்மளுக்கு காசு தரான். ஸோ நம்மளுக்கு இப்போ காசு ரொம்ப அவசியம். சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் கைஸ் மேப்பு, இந்த கேமோட மேப்பு. இதுதான் பார்வை. நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் குதிரையில் போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆள். இப்போ என்ன மிஷனு? கலெக்ட் 5 men. ஓகே, நான் அவரோட பிரதரை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம போர் புரிய நம்ம சைடில் நின்று சண்டை போட 5 பேர் தேவையும். ஸோ அதனால் 5 பேரை வந்து நம்ம சேர்க்கணும் நம்ம படையில். பண்ணிட்டா போச்சு. ஸோ இந்த வில்லேஜ்லேயே வந்து யாராச்சும் கிடைக்காங்களா பார்க்கலாம். எங்கே யாரும் இல்லை கைஸ். இதுதான் டவுனு. இந்த ஏரியாவோட டவுன் இதுதான், டவுன் ஆஃப் ப்ராவன். சார் டவுனில் யாரும் இல்லை. நம்ம வேறாச்சும் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, வெய்டரில் யாராச்சும் இருக்காங்களா? ரெக்யூட் வாலண்டியர். ஓகே கைஸ், இங்கே வந்து ஆட்கள் இருக்காங்க சேர்க்கறதுக்கு. 3 ஸ்வாடியன் ரெக்யூட்டர்ஸ் வாலண்டியர் டு ஃபாலோ. 3 பேர் இருக்காங்களாம். ரெக்யூட் them 30 dinars. 30 டினாராம், 30 காயின். அப்போ ஒரு ஆளுக்கு 10 காயின், 3 பேர். பரவாயில்ல காய்ஸ், நம்மளுக்கு இப்போ ஆட்கள் தேவைப்படுறாங்க. இப்போ 5ல் 3 பேர் நம்ம சேர்த்தாச்சு காய்ஸ். இன்னும் நம்மளுக்கு 2 பேர் தேவை. சரி வாங்க, பக்கத்தில் எதனா வில்லேஜில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஆஸ்கார்ட் பேர் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோர் மூவியில் வரும் ஆஸ்கார்டுன்ட்டு. ஸோ ஆஸ்கார்டில் யார் இருக்கா பார்க்கலாம், யாராச்சும் கிடைக்கிறாங்களா? ஓகே, இங்கே ரெக்யூட் வாலண்டியர்ஸ் காய்ஸ். இங்கே 6 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 9 பேர் ஆகிடும் இப்போ. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கைஸ். ஒரு ஆளுக்கு வந்து 10 காயின். ஸோ அப்போனா மொத்தம் 60 காயின். ஓகே,
ஓகே 5க்கு அதிகமாகவே வந்தாச்சு. ஆஃப்டர் யூ கலெக்ட் திஸ் men ஃபைண்ட் அண்ட் ஸ்பீக் வித் யூ. ஓகே 5 பேரை கலெக்ட் பண்ண பிறகு அவர்கிட்ட போய் நம்ம பேசணும். நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் பேசணும். பேரவன் போ. பிராவன். ஓகே வந்தாச்சு. இங்கே தான் கைஸ் அந்த ஆள் இருப்பான். எங்கேயா இருக்க? இங்கே இருக்கார் பாருங்க. என்னது, உனக்கு தேவைப்படுற ஆட்களை நீ கண்டுபிடிச்சிட்டியா? ரொம்ப நல்லது. இந்த நகரத்துக்கு வந்த சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த நகரத்துக்கு பக்கத்தில் தான் சில கும்பல்கள் சுற்றிட்டுருக்கான். எனக்கு என்னமோ அது அந்த கும்பலாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. நீ அந்த கும்பல்களை பிடிச்சி விசாரிச்சுனா என் தம்பி எங்கே இருக்கான்னு உனக்கு தெரிய வரும். அது சரிதான் தலைவரே, நீங்களே எங்கள் கூட வந்து சண்டையில் ஒரு கை போட்டிங்கன்னா எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. என்ன சொல்கிறீங்க? ஆஹா, சண்டையில் இவனை மட்டும் கூட்டு விடலான்னு பார்த்தா நம்மளையும் கூப்பிட்றானே. சண்டைக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரமாச்சு. சரி சமாளிப்போம். நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் என்னை சண்டையில் போட்டு தள்ளிட்டாங்கன்னா உனக்கு யார் அந்த காசு தருவா? நல்லா யோசிச்சுப்பார். ஆமாம், இதை நான் யோசிக்கலே. சரி தலைவரே, போயிட்டு ஒரு நல்ல செய்தியோட திருப்பி வரேன். கைஸ் இங்கே பக்கத்தில் வந்து இந்த டவுன் பக்கத்தில் நிறைய குரூப்பாக சுற்றிட்டு இருக்கானுங்க. ஓகே கைஸ், அவங்கள பிடிச்சாச்சு. அவங்க கூட இப்போ சண்டை போடணும். நம்ம ஆட்களை பார்த்தீங்களா, நம்ம அங்கே 9 பேர் ஆயிருப்போம் பார்த்தீங்களா. 9 பேரை நம்ம டீமில் சேர்த்தோம்ல. டே நீ எங்கடா வர்ற? ஐயா, தெரியாமல் வந்துட்டேன் ஐயா. இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது. டேய் கைஸ், நம்மளால் எங்கேயோ வர்றாங்க கைஸ். வீரர்களே பின்வாங்காதீங்க. வாங்க போகலாம். எங்கேயா ஓடுறீங்க? முதல்ல உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, சைடில் நிறைய கமெண்ட் இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லிடலாம். இல்லைனா அங்கங்கன்னு ஓடிட்டுருக்காங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க டீம். பாய்ஸ் ஒரே இடத்துல இல்லைங்க பாய்ஸ். இதோ அங்கே இருக்காங்க பாருங்க. என்ன விசிறடிக்கிறாங்க பாய்ஸ்? கல் எடுத்து அடிக்கிறானுங்க. கல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. என் பேர் கபிலா, கல்லு கபிலா. பாய்ஸ் போட்டு தள்ளுங்க பாய்ஸ். என்ன பண்ணுறீங்க? ஒருத்தனை போட்டாச்சு. வீரர்களே போடுங்க. மொத்தமே 2 பேர் தான் வந்திருக்காங்களா? மொத்தமே 2 பேர் தானா? வாங்க ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். குதிரை வேற ரொம்ப ஸ்லோவாக போகுது. யாராச்சும் வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? எங்கே இருக்கானுங்களே தெரியலையே. குதிரையில் போகிறதுக்கு நம்ம இறங்கி போயிடலாம் போல இருக்குது கைஸ். எவ்வளோ ஸ்லோவாக போகுது. ரொம்ப மலை ஏறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். குமார் சீக்கிரம் போ. குமார் சீக்கிரம் போ. ஐயோ, இந்த அடிமாடு மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மலை மேலே ஏற வைக்கிறியே. இதில் ஸ்பீடாக போகல குறை சொல்கிறேன். ஓவராக பேசினேன், இந்த மலை மேலே வந்து ஒன்று உருட்டி விட்டுருவேன். யாருமே இல்லை. அங்கே பாருங்க அங்கே ஒரு தோடியாரம். எங்கடா இருந்த இவ்வளோ நேரம்? வீரர்களே போட்டு தள்ளுங்க வீரர்களே. காய்ஸ் நீங்களாம் கேட்கலாம், நீ ஏன் இறங்கி சண்டை போட மாட்டேன்னு. இந்த மாதிரி சின்ன சண்டைக்கெலாம் நான் இறங்க மாட்டேங்க காய்ஸ். நம்ம இறங்கணும் பெரிய சண்டையில் தான் இறங்குவோம். இல்லைனா நம்ம பேர் என்ன வருது?
முடிச்சாச்சு கைஸ், பாருங்கள் எல்லோரும் நம்ம பாய்ஸ் எல்லாம் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. வெற்றி வெற்றி வெற்றி. தலைவரே, 100 பேரை கூட அனுப்பு, நான் வண்டியாக நின்று சமாளிக்கிறேன். ஓகே, இந்த குரூப்பை முடிச்சாச்சு. கைஸ். ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம பேட்டிலோட ரிசல்ட்டு. எனிமி கேஷுவாலிட்டிஸ் 3 லூட்டர்ஸ்னால் திருடர்கள் 3 லூட்டர்ஸு, 2 பேர் காலி. ராபர்ஸு ஒருத்தர் வந்து ஊண்டாயிட்டார். டோட்டலாக 4 பேர். 2 பேர் கில்டு, 2 பேர் வந்து ஊண்டடாக இருக்காங்க. என்னை மன்னிச்சிடு தலைவா, இனிமேல் நான் அப்படி தப்பான இதில் போக மாட்டேன். நேர்மையாக உழைச்சி சம்பாதிப்பேன். இந்த வாட்டி என்னை மன்னிச்சு விட்டுடு. நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு தகவல் வேணும். அந்த ஊர்க்காரரோட சகோதரரை கடத்திட்டு போயிட்டாங்க. இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ சொன்னீன்னா உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். கைஸ், பேட்டில் முடிஞ்சிருச்சு. நம்ம பேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட்டர் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு லூட்டர் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கான். நம்ம கைதியாக பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இவர் தான் அது. You need learn prisoner management skill in order to take prisoners. ஸோ prisoner management skill நம்மளுக்கு வேணுமா? அதாவது இவங்களை வந்து பிடிக்கிறதுக்கு இவங்களை கைதியாக நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து prisoner management skill வேணும். அப்போ இப்போ நம்ம கேப்சர் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்களா, இது ஐடியா இருக்குது. சரி, ஓகே. இந்த போரில் வந்து நம்மளுக்கு ஷூ கிடச்சிருக்கு. சிப்பட் புச்சரிங் நைஃப் 2 கத்தி கிடச்சிருக்கு. எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கைஸ், திருட்டு பசங்ககிட்ட இருந்தே நம்ம திருடி இருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ 130 காயின் இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா 130 dinars. நம்மக்கிட்ட 130 காயின் இருக்குது. ஸோ நம்ம கேரக்டரோட லெவல்ஸ் இங்கே இருக்குதாங்க. ஹெட் ஆர்மர் 0, ஏன்னா நம்ம தலையில் எதுவுமே போடல, அதனால் ஹெட் ஆர்மர் 0. பாடி ஆர்மர் 21 தான் இருக்குது. லெக் ஆர்மர் 17. என்கும்பரன்ஸ் 15.8, அதாவது நம்ம எவ்வளோ வெயிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்றது. ஸோ 15.8 இருக்குது. ஸோ நம்ம பொருட்கள்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது அதிகமான பொருட்கள் நம்ம எடுக்கும் போது இங்கே வந்து ஏறிட்டே போகும். மேக்ஸிமம் வந்து ஒரு லெவலுக்கு இருந்தால் நம்ம எடுக்க முடியும். நம்ம ஆள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. முதல்ல நிறைய ஆர்மர்ஸு ஹெல்மெட்ஸ்லாம் வாங்கி நம்ம ஆளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம படைங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அந்த கும்பலை பிடிச்சாச்சு. வேறு நம்ம கடைசியாக ஒரு கும்பலம் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த லீடரோட இடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட இடத்துக்கு நம்ம போகணும். இப்போ அது எங்கே இருக்குது? ஃபைண்ட் த பேண்டிட் லேயர் நியர் எல்பரல் அண்ட் ஃப்ரீ த பிரதர். எல்பரர் பக்கத்தில் இருக்க அந்த கூட்டத்தோட லேயர்னால் பதுங்கியிருக்க இடம். அவங்க பதுங்கியிருக்க இடத்துல போயிட்டு அவங்க பிரதரை நம்மக்கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு பிரதரை ஃப்ரீ பண்ணணுமா. ஸோ முதல்ல எல்பர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருக்க கைஸ் எல்பரு. நம்ம வந்து இங்கே இருக்கோம். சூப்பர். இங்கேருந்து இங்கே போகணும். இங்கே இருக்குது கைஸ் எல்பர். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஹைட் அவுட்டு. நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ டோட்டலாக 10 பேர் இருக்காங்க. 10 பேர் போதும்னு நினைக்கிறேன் அவங்கள போட்டு தொல்லை. வீரனே, சீக்கிரம் வா. இங்கே பாருங்க, ட்ரைனிங் ஃபீல்டு இருக்குது. ட்ரைனிங் எடுக்கலாம், இப்போ டைம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே களத்தில் இறங்கிடலாம். இங்கே பார்த்தீங்களா, கிட்னாப்பர் சைட் அவுட், கடத்தி அவர்களின் பதுங்கு இடம்.
எங்கடா ஓடுறீங்க எல்லாரும்? இருங்கடா இறங்கடா இறங்கடா, பிளான் பண்ணிட்டு போகலாம்டா. தலைவரே, உன்னை பார்த்தா டம்மி பீஸாக இருக்குது. நீ எங்கேயே இரு, நாங்கள் போய் வேலையை முடிச்சுட்டு வரோம். ஃபாலோ மீ பாய்ஸ், வாங்க. முதல்ல நம்மளுக்கு பிளான் முக்கியம். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இருந்தாலும் நம்ம பாய்ஸ் ரொம்ப அதுக்குள்ளேயே ஒரு வம்பு வளர்த்துட்டானுங்களா? சரி, களத்தில் நானே இறங்குறேன் guys. பாய்ஸ் நீங்கள் எங்கேயே இருங்க. இங்கே வாடா. அவ்வளோ வேகமாக எங்கடா போகிறோம்? அவ்வளோ வேகமாக வீரர்களே, நம்மளுக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் போய் முதல்ல யார் யார் இருக்கா, அத்தனை பேர் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே அங்கே போயிட்டானுங்களே. ஒரு பிளான் போட முடியல கைஸ் இவங்களை வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு அங்கே பிரச்சனை வளர்க்க போயிட்டார் நம்ம ஆள். ஒரு பிளான் பண்ணி பண்ணலான்னா இவங்ககிட்ட முடியாது கைஸ். சரி வீரர்களே, வாங்க அட்டாக் பண்ணலாம். எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க. என்ன ஒருத்தம் மட்டும் வந்திருக்கோம் படம். என்ன தைரியம் இருந்தால் நீ தனியாக வருவேன். டேர் பாடியோட வந்திருக்காங்க கைஸ். பாய்ஸ் சொல்கிறத கேளுங்க பாய்ஸ். அங்கங்கேயும் சுத்தாதீங்க பாய்ஸ். யோ தலைவரே, போய் வரமா இல்லையா? நான் ஒரு வெறிதான் இருக்கேன். இவங்க மொத்த பேரையும் நான் முடிக்காமல் விட மாட்டேன். மாட்டிப்போம். எல்லாம் ஒரு இடத்துல நில்லுங்க பாய்ஸ். வாங்க வாங்க, எல்லாம் ஒரு இடத்துல நில்லுங்க. இந்த ஆர்டர் கொடுக்கறது முதல்ல நிறைய கற்றுக்கணும் கைஸ். இந்த ஆர்டருக்கு என்னென்ன கீஸ்ன்னு கற்றுக்கணும். இல்லைனா நம்ம ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபாலோ மீ. வாங்க வாங்க, எல்லாம் முதல்ல என்கிட்ட வாங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க மேலே, மலை மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ முதல்ல எங்கே இருக்கவங்கள கிளியர் பண்ணிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்களா, கடத்திட்டு வந்துட்டு இங்கே நெருப்பை போட்டு குளிர் காஞ்சிட்ருக்கானுங்க. ஒருத்தனை கடத்தணுன்ற ஒரு பயம் இல்லை. நம்ம இருக்கும்போது அந்த பயம் இருக்கணும் கைஸ். சரி வாங்க, மேலே 2 பேர் இருக்கானுங்க, அங்கே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆளுங்க பின்னாடி இருக்காங்களா செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம மட்டும் போய் தனியாக மாற்றிப்போம். வீரர்களே, என்ன பண்ணுறீங்க? லாங்லேருந்தே அடிக்கிறானுங்க கைஸ். ஆஹா, 3 பேர் இருக்கானுங்க. எப்பா கைஸ், என்ன பாருங்க, கல் எடுத்து அடிச்சிட்ருக்கான். ஏதோ ஷீல்டு இருக்குது, ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணிடலாம். இருடா வந்துட்டேன். ஆஹா, கிட்ட வந்தானே கத்தி எடுத்துட்டாங்க கைஸ். கத்தி எடுத்தா நீ பெரிய ஆளாடா. கத்தி எடுத்தா பெரிய ஆளாடா. ஒன்று நீங்கள் அடிங்க, இல்லை என்ன அடிக்க விடுங்கடா. ரொம்ப காரணம் இருக்கானுங்க கைஸ் நம்ம பாய்ஸு. இங்கே என்னடா சத்தம் போட்டு தள்ளிட்டிங்களா? நம்மளுக்கு வேலையே இல்லை கைஸ். சரி அங்கே வாங்க. அங்கே பார்த்தீங்களா, அங்கேயே நெருப்பு காஞ்சி குளிர் காஞ்சிட்ருக்காங்க. இங்கேருந்தே கல் எடுத்து அடிக்கிறானுங்க. அங்கே பாருங்க கைஸ், நெருப்பை போட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். பார்த்துட்டான். நீங்கள் இங்கேயே இருங்கடா, நான் பார்த்துக்கிறேன். வா 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 வா. போடா வீரர்களே. எப்படி இப்போ ஏன் நான் உங்கள் தலைவனாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? என்னை காப்பாற்றினதற்கு மிக்க நன்றி சகோதரரே. என் அண்ணன் தான் உங்களை இங்கே அனுப்பிச்சானா? ஆமாம், நான் உன்னை கண்டுபிடிப்பேன்ட்டு உன் சகோதரருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். சீக்கிரம் இங்கேருந்து போயிடு. கைஸ், நம்மளுக்கு நிறைய பொருள் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க, ஷீல்டு, கத்தி, பெரிய ஷீல்டெல்லாம் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம அங்கே ஒரு ட்ரேடிங் பாயிண்ட் ஏற்றணும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி கிடைக்கிற பொருளை வந்து நம்ம போய் விற்றுடலாம். நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அதிக பணம் கிடைக்கும் விற்கும் போது. ஸோ அதுக்கு தான் அந்த ட்ரேடிங் பாயிண்ட். நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கைஸ். கோடாரிலாம் வச்சுருக்காங்க. கட்டை, 2 பேர் இருக்காங்க. 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 2 பேர் இருக்காங்க.
எவ்வளோ பொருள் இருக்கு? கல்லுலாம் இருக்கு கைஸ். இந்த கல்லை வச்சு தான் நம்மள அடிச்சிட்டு இருந்தானுங்க. என்னடா குளிருக்கு போற தொப்பியெல்லாம் வச்சிருக்கீங்க? அப்ப நம்ம அடிச்சது வீரனே இல்ல கைஸ். டம்மி பசங்க போல நம்ம அடிச்சது. இடமே ஃபுல் ஆயிடுச்சு. இடமே ஃபுல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அப்போ நம்ம வந்து ஐ வேல்யூ போகிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எது காசு அதிகமாக போதோ அந்த பொருளை மட்டும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 11 தான். இந்த ஷூ 1, இது 6, இது 8, கத்தி 16, செல்லிங் ப்ரைஸ் 16 இருக்குது. இது 6, 6, 1. ஓகே கைஸ், நம்ம எடுத்ததே வந்து அதிகமான வேல்யூ தான். நம்ம எடுத்த பொருள்களே அதிகமான வேல்யூவாக இருக்குது அதை விட. சரி போதும், இதுலேருந்து நம்ம வச்சுக்கலாம் கைஸ். இங்கே இருக்கிற பொருளையே நம்ம ஆளுக்கு கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வச்சிடலாம். இந்த ஷீல்டை தூக்கி இங்கே போடு. பழைய ஷீல்டு இருக்குது கைஸ் நம்மளது. இந்த ஷீல்டு பாருங்க இங்கே தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்களா பின்னாடி ஷீல்டு மாற்றிட்டுருக்கான். ஓகே, ரிட்டன். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிரதரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவர்கிட்ட போகலாம். அவர்கிட்ட போயிட்டு அவர் பிரதரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போக சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னது? The quest has been successfully completed. Talk to merchant of Pawn. ஓகே, அவர் பிரதரை நம்ம கண்டுபிடிச்சி அவர்கிட்ட அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்ம ரிவார்டை வாங்கிக்கிறோம். வீக்லி பட்ஜெட்டா? பேஜஸ் ஃபார் வாட்ச் பார்ட்டி -8. ஓ, வாரம் நம்மளுக்கு இந்த எஸ்டிமேஷன் வருமோ கைஸ்? இது என்னன்னா இந்த வாரத்தோட செலவு. -8 எதுக்கு போயிருக்குன்னா, நம்ம ஆட்களுக்கு வந்து அந்த -8 எதுக்கு போயிருக்குன்னா, நம்ம கூட சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா நம்ம பாய்ஸ், அவங்களுக்கு வந்து சேலரி மாதிரி கொடுத்தது, அதாச்சும் கூலி கொடுத்தது. அதுக்கு -8 போயிடுச்சு. அப்போ நம்ம அதிகமான ஆள் இருந்தால் அதிகமான கூலி தரணும். அப்போ நம்மளுக்கு அதிகமான காசு செலவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து தான் பண்ணணும். சரி வாங்க போய் அவரை பார்ப்போம். அவரை பார்த்துட்டு முதல்ல நம்ம அந்த காசை வாங்கணும். ஏன்னா ரொம்ப உழைச்சிட்டாங்க கைஸ், நம்மளுக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க, பாருங்க. ஓகே கைஸ், நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். அவர் எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். தலை, எப்படி? நீ சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். ரொம்ப நன்றி வீரனே, நீ சொன்ன மாதிரியே என் சகோதரனை காப்பாற்றி கொடுத்துட்ட. இந்தா உனக்கான வெகுமதி. ரொம்ப நன்றி தலைவா. அப்புறம் உனக்கு உதவி செஞ்சதில் எனக்கும் சந்தோஷம்தான். உனக்கு இன்னும் நிறைய காசு தேவைப்படுதா? கண்டிப்பாக. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊரில் கொலைகளும் நிறைய நடக்குது. அதுக்கு இந்த ஊர் கேப்டனும் துணை. ஆனால் இதை அரசர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போய் சொல்ல முடியாது. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஊருக்குள்ளே அந்த கும்பலால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எனக்காக என்ன வேணால் செய்வாங்க. நீ அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி வர கொள்ளையர்களை அந்த கேப்டனுக்கு நம்ம தண்டனை வாங்கி தரலாம். என்ன நைட்டில் விட்டுருக்கானுங்க? ஸோ இவங்க தான் கைஸ் நம்ம டீமு. இந்த மேலே இந்த கலர் போட்டிருக்கல, இவங்கெல்லாம் நம்ம டீமு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் சரியான நேரம். சரி போகலாம். யார் எதிரி யார் நம்ம டீம்னே தெரியலையே கைஸ். எங்கேயா ஓடுறீங்க? யாரை ஏன் அட்டாக் பண்ணணும்? எங்கே இருக்கானுங்க? என்ன அதுவும் நம்பால தான். கத்தி ஏடுறா, ஷீல்டு எடுக்க மாட்றான். இவனும் நம்பால தான். இதோ இங்கே வராங்க கைஸ். வாங்கடா, வாங்க. நான் இருக்கும் போது அப்போ ஓராடிக்கிறானுங்க. நான் இருக்கும் போது இந்த டவுனுக்கே தான் விட மாட்டேன். மதிக்கவே மாட்டானுங்களே நம்மளை. போங்கடா, நீங்களே அடிச்சுக்கோங்கடா, போங்கடா.
நம்மளை மதிக்கவே மாட்டுறாரு கைஸ். கும்பலாக இருக்குது, யார் யாருன்னே தெரியல. நீங்களே அடிச்சுக்கோங்க கைஸ். இந்த லேடியை பாருங்க கைஸ், லேடி யார் அட்டாக் பண்ணுது? வாவ் கைஸ், அந்த லேடியை பார்த்தீங்களா? நீங்களே என்னடா வீரனுங்க, நானே பார்த்துக்கிறேன்னு களத்தில் இறங்கிடுச்சு அந்த லேடி. என்ன நடந்துன்னே தெரில கைஸ். ஒரு வழியாக நம்ம ஆளுங்களே, எனக்கு அமிச்ச ஆளுங்களே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டானுங்க. நம்மளுக்கு வேலை மிச்சம். ரொம்ப நன்றி வீரனே, நம்ம நினச்சது புள்ளிய நடந்துருச்சு. அந்த கும்பலில் இருந்த சில பேரை நம்ம பிடிச்சிட்டோம். இன்னும் நம்ம அரசர் முன்னாடி அவங்களை நிற்க வச்சு உண்மையை சொல்ல வச்சா போதும். ஓகே, இந்த டாஸ்க்கை முடிச்சாச்சு. அடுத்தது லீவ். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கேமை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.